அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்லைஸில் எப்படி ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதை பற்றியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக என்னென்னா ஸ்லைஸோடைய இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இதில் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம்னு தோணுச்சு. இப்போது இந்த ஸ்லைஸோடைய இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி சொல்ல போனோம்னா, இப்போ இந்த ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபின்டெக் கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக இருக்குது. அதாவது என்னென்னா ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இப்போது இதில் என்னென்னா சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய பணத்தை இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வைக்கும் போது அது வந்து பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த டிஐசிஜிசி இன்ஷோர்டு. ஸோ அதில் என்னென்னா ஆர்பிஐ, அதாவது என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே தான் இந்த டிஐசிஜிசி வருது. ஸோ அது வந்து ஆர்பிஐயோடைய ஒரு சப்சிடரி தான். அவங்க மூலியமாக 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற பணம் வந்து இன்ஷூர்டாக இருக்கும். இப்போ எப்படி நிறைய இந்த ப்ரைவேட் பேங்க்ஸு தென் கவர்மெண்ட் பேங்க்ஸு அது எல்லாமே அந்த டிஐசிஜிசி இன்ஷூர்டோ, அதே மாதிரி தான் இந்த ஸ்லைஸோடைய ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குமே. ஸோ அதனால் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து அந்த டிஐசிஜிசி இன்ஷூர்டான பேங்க்குடைய சேவிங் அக்கௌண்ட்டில் வைக்கிறீங்க வச்சுக்கோங்க. தென் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு அந்த பேங்க்குக்கு ஏதாச்சும் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேங்க்கை வந்து மூடுற மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தென் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதோடைய 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற பணம் வந்து இன்ஷூர்டாக இருக்கும் பை ஆர்பிஐயோடைய இந்த டிஐசிஜிசி. தென் இந்த ஸ்லைஸ் சேவிங் அக்கௌண்ட்டோடைய இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் நிறையா மற்ற பேங்க்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதில் என்னென்னா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டோடைய 50% இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஸ்லைஸோடைய சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுடைய இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டோடைய 100% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த சேவிங் அக்கௌண்ட்டோடைய ஒரு நல்ல விஷயம்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா இதில் என்னென்னா அந்த ஆர்பிஐ ரெப்போ ரேட்டோடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் நிறையா மற்ற பேங்க்ஸோடைய அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்க் உடைய அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்னென்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்குது. அதாவது என்னென்னா அந்த ஆர்பிஐ ரெப்போ ரேட்டோடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய ஒரு நல்ல விஷயம்னே நம்ம சொல்லலாம். தென் இதுலேயே ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, அந்த ரெப்போ ரேட் இருக்கு இல்லையா அது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் அந்த ரெப்போ ரேட் இருக்கு இல்லையா அது வந்து ஆர்பிஐ தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த ரெப்போ ரேட் வந்து ஆர்பிஐ பொறுத்து தான் இருக்குது, அவங்க வந்து அதை மாற்றலாம். தென் இந்த சேவிங் அக்கௌண்ட்டோடைய ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா, இதில் வந்து தினமும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் மற்ற பேங்க்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்டர்லி தருவாங்க, இல்லைனா மந்த்லி தருவாங்க. ஆனால் இந்த ஸ்லைஸோடைய சேவிங் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தினமும் கிடைக்கும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் தினமும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வேணும்னா இந்த சேவிங் அக்கௌண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கலாம். தென் இந்த சேவிங் அக்கௌண்ட்டோடைய வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னா, இப்போது இந்த சேவிங் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அந்த இனிஷியல் ஃபண்டிங் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து இந்த சேவிங் அக்கௌண்ட்டோடைய ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னால நீங்கள் எந்த விதமான அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. தென் இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் என்னென்னா அந்த வர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து கிடச்சிரும். ஸோ அது வந்து இலவசமாகவே கிடச்சிரும். தென் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் டெபிட் கார்டு வேணும்னா அதுவுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து அந்த சார்ஜஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா அதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 299 ரூபா சம்திங் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் டெபிட் கார்டு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் இல்லை, ஸோ எனக்கு வந்து அது தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்லைஸில் உங்களுக்கு வேறு என்னென்ன ஃபெசிலிட்டியில் கிடச்சிரோம்னா, இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்னென்னா நீங்கள் எஃப்டி பண்ணிக்கலாம். தென் இது மூலியமாக லோன் கூட எடுத்துக்கலாம், அந்த ஆஃபர் கூட வரலாம். தென் ஸ்லைஸோடைய இந்த கிரெடிட் கார்டு கூட இருக்குது. ஸோ அதை வந்து இவங்க ஸ்லைஸு சூப்பர் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த ஸ்லைஸோடைய இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இப்போது ஸ்லைஸில் எப்படி ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இவங்களுடைய ஆப்போடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் ஸ்லைஸ் யூபிஐ கிரெடிட் கார்டு அண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லைஸ் அது மாதிரி வந்து காமிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது. இதில் என்னென்னா சில அனுமதியெலாம் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா எஸ்எம்எஸ்ஸு, ஃபோனு, லொக்கேஷனு இது மாதிரி சில அனுமதியெலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. தென் கீழே ஆரோ மார்க் மாதிரி இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த அனுமதி எல்லாம் கொடுத்துக்கோங்க.
தென் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபை ஆயிரும். அடுத்ததாக என்னன்னா உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய பேன் மற்றும் ஆதார் பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் இன்வைட் கோட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதனால் அது வேணும்னா நீங்கள் விட்டுருங்க. தென் கீழே அந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச ஸ்லைஸோடைய பின்னை வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்கு செட் பண்ண சொல்கிறாங்கன்னா, அடுத்த வாட்டி நீங்கள் இவங்களுடைய ஆப்பில் லாகின் ஆகும்போது இந்த ஸ்லைஸோடைய பின் வந்து கேட்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் நீங்கள் இவங்களுடைய ஆப்பில் வந்து லாகின் ஆக முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச 4 டிஜிட் ஸ்லைஸோடைய பின்னை இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. தென் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அதே 4 டிஜிட் ஸ்லைஸோடைய பின்னை இந்த இடத்துல நீங்கள் போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக என்னென்னா இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸோடைய பின்னை வந்து செட் பண்ணிடுவீங்க. தென் இவங்களுடைய ஆப்பில் நீங்கள் லாகின் ஆயிடுவீங்க. பேங்கிங் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இவங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டோடைய நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தென் அதுக்கு அடுத்ததாகவே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் ஐக்கன் மாதிரி இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூபிஐ மூலியமாக பணத்தை வந்து அனுப்புறது, யூபிஐ மூலியமாக பணத்தை வந்து பெறுறது, அது எல்லாமே பண்ணிக்கலாம். தென் அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக என்னென்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் சூப்பர் கார்டு அப்படின்னு இருக்குது. ஸோ இது மூலியமாகவே நீங்கள் ஸ்லைஸோடைய அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தென் அங்கே பார்த்தீங்கன்னா லோன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது மூலியமாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்லைஸோடைய அந்த லோனில் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கே அப்கிரேட் யுவர் பேங்கிங் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. தென் கீழே அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே பேன் அப்படின்னு இருக்குது. இதில் என்னென்னா உங்களுடைய பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களை பற்றி இன்னும் சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் வருமானம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மொதல் என்னென்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சேலரிடா இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் பிஸ்னஸ் ஓனர் இல்லைனா ஸ்டூடெண்ட்டு இல்லைனா நாட் எம்ப்ளாய்டு இல்லைனா ரிட்டையர்டு எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் பிஸ்னஸ் ஓனரை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக என்னென்னா உங்ககிட்ட அந்த ப்ரொஃபஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் வேலை செய்கிறீங்க அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் அண்ட் மெடிக்கல், எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் அண்ட் மேனேஜரல் சர்வீசஸ், ஜென்ரல் அண்ட் மேனுவல் சர்வீசஸ், ஐடி ப்ரொஃபஷனல், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ், விஷுவல் கான்டென்ட் கிரியேட்டர், ரீட்டைல், ஹோம் மேக்கர். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொஃபஷன் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அதாவது என்னென்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் சப்போஸ் நீங்கள் சேலரிடை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக என்னென்னா உங்ககிட்ட ஆனுவல் இன்கம் கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் என்னென்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் அது மாதிரி வந்து போட்டிருக்கு. இதில் என்னென்னா CKYC ஃபவுண்ட் அது மாதிரி வந்து போட்டிருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரீன் வந்து காமிச்சிருக்கு. உங்களுக்கு மேபி என்னென்னா வெரிஃபை ஆதார் அது மாதிரி வந்து காமிக்கலாம். ஸோ அதில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஆதாரை வந்து டிஜிலாக்கர் மூலியமாக வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரீன் வந்து காமிச்சிருக்கு. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரீன் வந்து காமிச்சதுன்னா இதில் என்னென்னா இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக என்னென்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற அந்த டீட்டெயில்ஸில் வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா உங்களுடைய ஆதார் பேஸ் பண்ணி உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், தென் அந்த அட்ரஸ் எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் உங்களுடைய பேன்மே அந்த இடத்துல போட்டிருக்கோம். அடுத்ததாக என்னென்னா உங்களுக்கு நாமினி ஆட் பண்ணணுமா அது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நாமினி ஆட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஆட் நாமினி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நாமினினா யாருன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் பேரில் இந்த சேவிங் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சன் சப்போஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, சப்போஸ் அந்த பர்சன் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பர்சன் யாரை வந்து நாமினியாக ஆட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த பர்சனுடைய பணம் எல்லாமே அவங்களுடைய நாமினிக்கு போயிடும். ஸோ அதனால தான் நாமினி ஆட் பண்ணுறது ஒரு முக்கியமான ஸ்டெப்னே சொல்லலாம். இப்போது நீங்கள் யாரை வந்து நாமினியாக ஆட் பண்ணலாம்னா நீங்கள் எந்த பர்சனை ரொம்பவே அதிகமாக நம்புறீங்களோ உங்களுடைய அம்மா அப்பா
ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபு, பிரதர் சிஸ்டரு அவங்கள நீங்கள் நாமினியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பர்சனை நாமினியாக ஆட் பண்ணணுமோ அவங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் உங்களுடைய நாமினிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதரா, மதரா, பிரதரா, சிஸ்டரா, ஹஸ்பண்டா, ஒய்ஃபா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த நாமினியோடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. தென் நாமினியோடைய அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. தென் நாமினியை ஆட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தென் கீழே அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்னென்னா நம்ம கடைசி ஸ்டெப்பில் வந்துட்டோம். இதில் என்னென்னா நீங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஜிட்டல் கேஒய்சி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதில் என்னென்னா நீங்கள் வீடியோ கால் மூலியமாகவே அந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ கால் கேஒய்சியில் என்னென்னா இவங்களுடைய ஏஜென்ட் வந்து உங்களுடைய பேன் கார்டை வந்து காமிக்க சொல்லுவாங்க. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அதை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோ கால் கேஒய்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பிகின் கால் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இவங்க உங்களுடைய அந்த பேன் கார்டை கையிலேயே வச்சுக்க சொல்கிறாங்க. எதுக்குன்னா அந்த வீடியோ கால் கேஒய்சியில் என்னென்னா இவங்களுடைய ஏஜென்ட் வந்து அந்த பேன் கார்டை வந்து காமிக்க சொல்லுவாங்க. தென் அவங்க அதோடைய ஒரு பிக்சரை வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து கேட்குறாங்க. இப்போது உங்ககிட்ட உங்களுடைய ஃபிசிக்கல் பேன் கார்டு இருந்துச்சுன்னா அங்கே ஐ ஹாவ் மை ஃபிசிக்கல் பேன் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா அதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக என்னென்னா நீங்கள் ஒரு வீடியோ காலில் இவங்களுடைய ஏஜென்ட்டு கூட கனெக்ட் ஆயிடுவீங்க. தென் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்பாங்கன்னா முதல் என்னென்னா அவங்க உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய அந்த பேன் கார்டை வந்து காமிக்க சொல்லுவாங்க. தென் அதோடைய பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாக என்னென்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்ககிட்ட சில பேசிக்கான கேள்வியெலாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கால் மூலியமாகவே அந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமாக அந்த கேஒய்சி காலை ரேட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் ரேட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அங்கே ஸ்கிப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் தேங்க்யூ அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். அடுத்ததாக என்னென்னா இவங்க உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டை வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இவங்க உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமாக என்னென்னா உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் இதில் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது வந்து எங்கே உங்களுக்கு காமிக்கும்னா அந்த பேங்கிங் கீழே வந்து சேவிங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது அங்கே சேவிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அது மேலேயே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்லைஸில் வந்து இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அது மூலியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி, கஸ்டமர் ஐடி எல்லாமே நீங்கள் அதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா கார்டு அப்படின்னு போட்டிருக்கு. அது மூலியமாக நீங்கள் உங்களுடைய அந்த டெபிட் கார்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் அது மூலியமாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஃபிசிக்கல் டெபிட் கார்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபிசிக்கல் கார்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது மூலியமாக நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் டெபிட் கார்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஸ்லைஸ் பக்கத்தில் ரூபே அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அநேகமாக இது பார்த்தீங்கன்னா ரூபே டெபிட் கார்டாக தான் இருக்கும். தென் இந்த டெபிட் கார்டுக்கு இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 299 ரூபா அந்த சார்ஜஸ் வந்து காமிக்குது. ஃபிசிக்கல் டெபிட் கார்டுக்கு இவங்க எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் டெபிட் கார்டு வேணும்னா அந்த ஃபிசிக்கல் டெபிட் கார்டை உங்களுக்கு எந்த அட்ரஸில் வந்து டெலிவர் பண்ணணும் அந்த டெலிவரி அட்ரஸை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த டெலிவரி அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா அந்த டெலிவரி அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபிசிக்கல் டெபிட் கார்டை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்னென்னா நீங்கள் உங்களுடைய யூபிஐமே அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா அந்த யூபிஐ மூலியமாக பணத்தை வந்து அனுப்புறது, யூபிஐ மூலியமாக பணத்தை வந்து பெறுறது, அது எல்லாமே நீங்கள் இது மூலியமாக வந்து பண்ண முடியும். தென் அங்கே பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ உங்களுடைய பாஸ்புக்கை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பெனிஃபிஷரி அப்படின்னு போட்டிருக்கு. அது மூலியமாக நீங்கள் அந்த பெனிஃபிஷரியை ஆட் பண்ணிக்கலாம். தென் நாமினி டீட்டெயில்ஸுமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் உங்களுக்கு செக் புக்கை ஆர்டர் பண்ணணும்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் செக் புக் அப்படின்னு இருக்குது. அது மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தென் அங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்லைஸ் அதாவது என்னென்னா இந்த ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைஸ் மூலியமாக நீங்கள் வேறு என்ன பண்ணிக்கலாம்னா இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தென் லோனுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்லைஸோடைய கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, தென் இந்த ஸ்லைஸோடைய லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அதில் நான் வந்து ஒரு வீடியோ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவை இங்கே வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.